எடுத்து வச்சிடலாம். சிக்ஸில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். தேவையான பொரிஞ்சிட்டு பிளாக் ஆகக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக இந்த செவந்தாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஆனியன் போட்டுட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை, என்னோடய ஃபேவரட் கருவேப்பிலை இல்லாமல் நான் சமைக்கிறதே இல்லை இப்போல்லாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு தென் பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓகே, இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் ஆஃப் தக்காளி தான் எடுத்துருக்கேன். ஆஃப் தக்காளி, ஆஃப் ஆனியன். ஏன்னா எனக்கு மட்டும்தானே சமைக்கிறேன். இந்த குழம்பே எனக்கு 2 days வரும். 2 days நான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக அதெல்லாம் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. முருங்கைக்காய், இதுவுமே மீன் குழம்பு வச்சா எப்போதும் முருங்கைக்காய் மாங்காய் எல்லாமே நான் வைக்கவே வேணும். மாங்காய் வச்சுருக்கேன். சரியா, கத்திரிக்காய் எங்கள் அம்மா பேனே ரொம்ப சின்ன பேன், ஸோ நம்ம கொஞ்சமாக தான் வைக்கணும். மல்லித்தூள் ஆக்சுவலி நைஸாக போடணும். ஆனால் இது கொஞ்சம் குறைன்னு நம்ம குழம்புலையுமே ஆஃப்டர் மேக் பண்ணதுக்கப்புறம் அது இருக்கும், தெரியும். அப்படி இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வந்ததுக்கப்புறம் கரெக்ஷனாக புளி